ஹலோ கைஸ், அனிமே அண்ட் மங்கா சைட்லேருந்து போன வாரத்தில் கிடச்சிருக்க மொத்த அப்டேட்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவில் போடுறதுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ போடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். ஸ்டூடியோ பெரட் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோவை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க தான் பார்த்தீங்கன்னா ப்ளீச்சை வந்து அனிமேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்க அனிமேஷன் ஸ்டுடியோவில் பண்ணுற அனிமேலாம் வந்து செம குவாலிட்டியாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டரை பற்றி பேசியிருந்தாங்க. போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடியோ பெரட் வந்து இன்னொரு மேட்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ளீச் இருக்குல்ல, ப்ளீச் பார்த்தீங்கன்னா 1008 பிட்வர் அப்படிங்கிற இந்த ஆர்க்கை கோராக பிரித்தவங்க வருஷத்துக்கு ஒரு கோர் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கோர் 3 வர வேண்டியது. இந்த ஒரு கோர் 3 பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ பெரட் வேறு ஒரு புது அனிமேஷன் ஸ்டூடியோவில் அனிமேட் பண்ண போகிறாங்க. வேறு அனிமேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிறப்ப அது வெளியங்க போல் அவங்களே பார்த்திங்கன்னா இன்னொரு புது ஸ்டுடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு புது அனிமேஷன் ஸ்டுடியோவில் தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ளீச் வந்து அனிமேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அவங்க குவாலிட்டியாக பண்ண நினைக்கிற பல அனிமேஷன் சீரீஸை வந்து அவங்க இந்த புது ஸ்டுடியோவில் பண்ணுவோம் அப்படிங்கிற இந்த ஒரு மேட்ச் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து லூஃபியாக ப்ளே பண்ண அந்த ஒரு ஆக்டர் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் போட்டிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா போன வாரத்தில் லூஃபிக்கான பர்த்டே வந்தது, அதுக்கு கேக் வெட்டுற மாதிரி வீடியோ போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரீலோட எண்டிங்கில் வந்து வர ஒர்க்ஸில் வர இந்த ஒரு மிஸ்டர் 3யை லைட்டாக பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இந்த மிஸ்டர் 3 பார்த்தீங்கன்னா அலபர்ட் ஆர்க்கில் வருவாங்க. ஸோ இந்த அலபர்ட் ஆர்க் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து லைவ் ஆக்ஷனில் அடுத்து வரப்போகுது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அந்த லைவ் ஆக்ஷனுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி தான் அவங்க இந்த ரீலை விட்டுருக்காங்க. ஜோஜோ பிசர் அட்வென்ச்சர் அப்படிங்கிற இந்த அனிமே பல பேர் பார்த்துருப்பீங்க. இந்த அனிமைக்கு பார்த்தீங்கன்னா இப்போதே வந்து மொத்தமாக 6 பார்ட் இருக்குது. அதோட பார்ட் 7க்கு பார்த்தீங்கன்னா அனிமே வரப்போகுது அப்படிங்கிற அந்த மேட்ரி பற்றி கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ அந்த பார்ட் 7க்கான பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பால் ரன் அப்படிங்கிற இந்த ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ எப்போ வருது அப்படிங்கிற அந்த மேட்ரு அவங்க இப்படின்னு சொல்லலை. அது பார்த்தீங்கன்னா அந்த குயின்ட் எசென்ஷியல் குயின்டுப்ளட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மங்காவுக்கு ஒரு அனிமே வரப்போகுது. ஸோ இந்த அனிமைக்கான ரிலீஸ் டேட் அப்படிங்கிற எந்த மேட்ருமே இப்போ சொல்லலை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமே வரப்போகுது அப்படிங்கிற இந்த ஒரு மேட்ரு கன்ஃபார்மாக இருக்குது, அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா அனிமே அப்டேட்ஸ் முடிஞ்சிருச்சு. பட் மங்கா சைடில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, அதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹண்டர் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமே பல பேர் பார்த்துருப்பீங்க. இதுக்கு அனிமே தாண்டி மங்கா இருக்குது. அந்த மங்காவில் பார்த்தீங்கன்னா அனிமையில் சொல்லாத பல கதையை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மங்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ஹியேட்டர்ஸில் போயிட்டு இருந்தது. அதுக்கான காரணம் வந்து அந்த மங்காக்காக ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிற அதுதான். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மங்கா வந்து சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த மங்காக்கான ஒர்க்கு வந்து அவர் ஆரம்பிச்சிட்டாராம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கூட சீக்கிரம் வந்து இதுக்கான மங்கா வரும்போது நீங்கள் ஆல்ரெடி இதுக்கான மங்கா கேட்சப் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து வர மங்காவை படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோரோ இருக்கார்ல, ஜோரோவுக்கு ஒரு ப்ரீக்வல் நாவல் வரப்போகுது அப்படிங்கிற இந்த ஒரு மேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நாவல் பார்த்தீங்கன்னா ஜூன் 4 வரப்போகுது அப்படிங்கிற இந்த ஒரு மேட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பிளாக் லெவல் மங்கா பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு சாப்டர் அப்படிங்கிற அந்த கணக்கில் வந்து விட்டுட்டு இருக்காங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 2 சாப்டர் விட்டாங்க. பட் அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கைஜி நம்பர் 8 அப்படிங்கிற இந்த ஒரு மங்காவை சில பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு அனிமே வந்திருக்கு. அந்த அனிமே கூட சில பேர் பார்த்துருக்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கைஜி நம்பர் 8க்கு ஒரு ஸ்பின் ஆஃப் மங்கா வரும்போது அந்த மங்கா பார்த்தீங்கன்னா ஜூன் 4 வரும் அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடன் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபேமஸாக போயிடுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடனுக்கான மங்கா இருக்குல்ல, இந்த மங்கா வந்து ஹியேட்டர்ஸில் போக போகுது அப்படிங்கிற இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹியேட்டர்ஸில் போச்சு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து அடுத்த மங்கா வராது அப்படிங்கிற அந்த மேட்டர் பல பேருக்கு தெரியும். பட் இந்த ஹியேட்டர்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இல்லாமல் ஒரு சின்ன ஹியேட்டர்ஸ் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த மேட்டை சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ளீச்க்கான அப்டேட் பார்க்கலாம். ஸோ ப்ளீச் இருக்குல்ல, இந்த ப்ளீச்க்கான மங்கா முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுது. பட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்போதைக்கு அவங்க ப்ளீச்க்கான அடுத்த ஒரு ஆர்க்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ஆர்க் அப்படிங்கிறப்ப இந்த 1000 பிட் பார் முடிஞ்சதில்ல, இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டோரி அவங்க சொல்ல போகிறாங்க.
ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ளீச் ஃபேன்ஸுக்கு இது செம என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ப்ளீச் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒன் ஷாட் மங்கா விட்டுருந்தாங்க. அந்த ஒன் ஷாட் மங்கால வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளீச்சுக்கு ஒரு புது ஆர்க் வரப்போகுது அப்படின்ட்டு அந்த ஆர்க்கோட பேர்லாம் சொல்லி அவங்க அந்த ஆர்க்கை எப்பயோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க்கு வந்து எப்போ வரப்போகுது அப்படின்ட்டு எந்த டீட்டெயில் சொல்லவே இல்லை. பட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போதைக்கு வந்து ப்ளீச்சோட மங்காக்கா இந்த ஆர்க்கான பேரை வந்து லைட்டாக மாற்றிருக்காரு. ஸோ மாற்றிட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் வந்து வரப்போகுது அப்படிங்கிற அந்த மேட் சொல்லியிருக்காங்க. பட் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற எந்த மேட் சொல்லவே இல்லை. பட் கண்டிப்பாக ஒரு புது ஆர்க் வரப்போகுது. பட் இந்த ஆர்க்கில் இருக்க ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கோட ஸ்டோரி வந்து ஹெல்ல நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு மேட் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீச் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து சவுல் சொசைட்டி எர்த்து அப்படின்ட்டு இந்த இடத்துல போயிருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்க் வந்து ஹெல் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இருக்க ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ப்ளீச்சோட எண்டிங்கில் இச்சிகோ அப்புறமா அங்கே இருக்க நிறைய பேருக்கு வந்து பசங்க பொண்ணு தான் காட்டப்பட்டிருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த புது ஆர்க்குக்கு இச்சிகோ மெயின் கேரக்டரை மாற்றுவாங்களா, அப்படி இல்லைனா இச்சிகோவோட பையன் இருக்கான்ல அந்த பையனை மெயின் கேரக்டராக மாற்றுவாங்களா அப்படிங்கிற அந்த டவுட்டு தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நருட்டோ போச்சு. நருட்டோ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சக்ஸஸாக இருந்தது. பட் அந்த நருட்டோக்கு அடுத்து வந்த பொருட்டோ வந்து பல பேருக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா பொருட்டோக்கான ஃபேன் பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ப்ளீச்சுக்கு அதே மாதிரி மாறுமா, அப்படி இல்லைனா இச்சிகோ மெயின் கேரக்டர் இருப்பார் அப்படின்ட்டு தெரியல. இது எதுவும் தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை. Yeah.